சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. மகேஷ் சார், நீங்க சொல்லுங்க சார். ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வருஷம் ஒரு ஜாக்பாட்டான வருஷமாக தான் இருக்குது. நிறைய நல்ல காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பேங்க்கில் வந்து சேமிப்பு போட்டு சில பேர் ஏடிஎம்மில் எடுத்துகிட்டே இருப்பா, சில பேர் ஜிபேயில் பண்ணிகிட்டே இருப்பா. இந்த மாதிரி வரும் செலவாகும், வரும் செலவாகும், வரும் செலவாகும், இப்படி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஏதாவது சேர்ந்தா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக காசு சேர்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. காசு சேர்ந்தால் என்ன வாங்குவீங்க? வீடு வாங்குவீங்க. வீடு வந்துச்சுன்னா என்ன வாங்குவீங்க? நகை வாங்குவீங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே போன்று பார்த்துட்டேன்னா நண்பர்கள், புது நண்பர்களுடைய சேர்க்கையில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி நாளைக்கு பார்த்துக்கலாம் ஒரு காரியத்தைன்னு நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா முடிஞ்சு. அதுக்கப்புறம் நாளான்னைக்கு தான் ரகசியமாக ஒரு விஷயம் சொன்னால் ரகசியமாக சுற்றி வந்து கடைசியில் அவருக்கே ரகசியமாக வந்துடும். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துருக்கணும். யாராவது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னால் அதை ரகசியமாக வச்சுக்கணும். நான் யார்ட்டையும் சொல்ல, உங்கள்கிட்ட மட்டும் சொல்கிறேன்னா திருப்பி நம்மகிட்டே வந்துடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அரசாங்க உத்தியோகம்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் கச்சிதமான வாய்ப்புகள்லாம் தேடி வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுறதா இருந்துருக்கு. ஒபிசிட்டி சம்மந்தமான பிரச்சனைகள் இவர்களுக்கு ஏற்படும். கவனம் என்பது தேவை. அதே போன்று பார்த்துட்டேன்னா சில பேர் சப்போர்ட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா, மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுறதா, கணவருக்கு சப்போர்ட் பண்ணுறதா, இல்லை மச்சினருக்கு சப்போர்ட் பண்ணுறதா, தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுறதா, அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா, யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது? இவா பாட்டுக்கு அடிச்சுட்டு இருக்கா, நான் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கேன்னு இந்த விளையாட்டெல்லாம் இப்போ பார்ப்பாங்க இவங்க. ரொம்ப ஆனந்தம் உடம்புக்கு ஆகாது தம்பி அப்படின்வாங்க. அது மாதிரி ரொம்ப ஆனந்தம் கூட உடம்புக்கு ஆகாது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில். ஏடிஎம் நம்பர் சொல்கிறது நல்லா தான் பேசுகிறாங்க ஃபோனில், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் ஒரு 1/2 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது பின்னாலேருந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்க டெய்லி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த பெட்ஷீட் மூடிட்டு ரீல்ஸ் பார்க்குறது, அதே மாதிரி பெட்ஷீட் மூடிட்டு வாட்ஸ்அப் பண்ணுறது, இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற ரகசியங்களாக டமார்னு தெரிய வச்சிடும். அதெல்லாம் ரொம்ப கவனம் என்பது தேவை. அதே போன்று பார்த்துட்டேன் அப்படின்னா ஜென்மகுரு திருநாள்லேருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை சார், ரிஷபராசி நல்லா இருக்குது அப்படின்னு ரிஷபராசியை பற்றி கேட்பாங்க. பட் இனிமேல் வர காலம்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. ஒரு ராஜாமா என்ன பண்ணியிருக்காரு, யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கோயில் கட்டணும்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு. கோயில் கட்டணும்னு நினச்சோடனே அங்கே சுற்றிலையும் எப்படி கட்டுறதுன்னு அந்த என்ன மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டிருக்காரு. அப்போ அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்கெல்லாம் கோயிலுக்கு கல் வாங்கி தரணும்னு சொல்லுங்கன்னாராம். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா லாரி கணக்காக கல் கொண்டு வரான், இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா 10 மாட்டு வண்டி, இப்படி ஒவ்வொன்றா ட்ரக்கு கணக்காக எல்லாம் வந்துட்டுருக்கு. ஒருத்தர் மட்டும் ஜாலியாக நடந்துகிட்டு இருந்தார். அவர்கிட்ட பார்த்து, என்னையா அவருக்கு பிரச்சனையே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவரை கூப்பிட்டு வச்சு கேட்குறாங்க, ஏன் உனக்கு பிரச்சனை இல்லையா? ஆமாம் இருக்குது, ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இப்படியே பிரச்சனையை தூக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு இவர்களே இப்போ வந்து சொல்லக்கூடிய காலகட்டமாக ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு. சூப்பர் சார். எனக்கு எப்பவுமே பிடிச்சது நீங்கள் சொல்கிற அந்த உதாரண கதைகள் தான். வித்யா மேம், நீங்கள் சொல்லுங்கள் மேம், ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகுது? இருக்கிறதுலே யாருக்கு ஜாக்பாட்டோ இல்லையோ ரிஷபராசிக்காரங்களுக்கு தான். கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய பிரம்மாண்ட பயிற்சி எங்களுக்கெல்லாம் அப்படியே லைட்டாக கொஞ்சம் அப்படியே ஜெர்க்காக தான் இருக்குது. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கக்கூடிய ராசி என்னன்னு பார்த்தா அது ரிஷபராசி தான். ஏன்னா 11ல் சனி, 10ல் ராகு, 10ல் ஒரு பாவியாவது வேணும்னு சொல்லுவாங்க தொழிலில் ஜெயிக்கிறதுக்கு. இது வரைக்கும் யாரெல்லாம் வந்து தொழிலில் ஜெயிக்க முடியல நினச்சிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்குலாம் பயங்கரமான ஒரு பீக் பீரியட் அப்படின்னு இருக்கும் போது நிறைய பேர் வந்து எனக்கு டைம் இல்லை, மெசேஜ் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு சுத்த போகிறீங்க. இது வரைக்கும் அப்படியே ஃப்ரீயாக ஜாலியாக அப்படியே லைஃப் போயிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு ஒரு அப்பு கிடைச்ச மாதிரி கீழே இருக்கவங்க கூட மேனேஜர் லெவலில் போகிற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ப்ரமோஷன் அப்படின்றது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஆனால் எதில் கவனம் அப்படின்னா கண்டிப்பாக 4ஆம் இடம், ஐயா சொன்ன மாதிரி 4ஆம் இடம் அப்படின்றது சுகஸ்தானம். அது மட்டும் இல்லாமல் அம்மாவோட ஸ்தானம். அம்மாவுடைய உடல்நிலையில் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்கள் கவனமாக இருக்க வேண்டும். 4ஆம் இடம் சொல்லக்கூடிய இடமே உடைமைகள் தான். அது கொஞ்சம் களவு போகிறது, திருட்டு போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். நிறைய பேர் புதுசாக பைக் வாங்குறது, செல்ஃபோன் வாங்குறது, இந்த மாதிரி புதிய 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 செயற்கை அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. எக்ஸ்ட்ராடனரி என்ன அப்படின்னா 2ஆம் இடத்திற்கு குரு போறார். இது வரைக்கும் ஆன்ம அழகா இருந்தீங்க, இனிமேல் நீங்க அறிவழகாக போறீங்க. ஏன்னா அறிவா இருக்கக்கூடிய இடத்துக்கு புதன் அப்படின்ற வீட்டுக்கு தான் போறாரு குரு. அதனால ரிஷபராசிக்காரங்க நிறைய பேர் ஜொலின்னு ஜொலிக்க போறீங்க, அழகா இருக்க போறீங்க, மேக்கப்பே இல்லாம அல்டிமேட்டா இருக்க போறீங்க. சூப்பரா இருக்க போது ரிஷபராசிக்காரங்களுக்கு. உடல்நிலையில் கண்டிப்பான கவனம் தேவை. சின்னதாக வந்து மெடிக்கலில் போய் பார்த்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஒரு நாள் அட்மிட் ஆகி திரும்ப வெளில வர மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும். இடமாற்றம் அப்படின்றது 100 விழுக்காடு இருக்குது. கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும். ஏன்னா அப்படியே சுகமாக இருந்தவங்களை திடீர்னு எல்லா கிரகமும் இயக்கும் போது போய் ஒரு புஷ் கொடுத்த மாதிரி லைஃப்பில் வந்து ஜெயிக்க போகும்போது நம்மளுக்கான அலைச்சல் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை வந்து கண்டிப்பாக பார்த்துக்கொள்ளணும். அக்டோபர் நவம்பருக்கு மேலே
கண்டிப்பாக அம்மா உடல்நிலையை பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் தான் ரிஷபராசிக்காரங்க இருக்காங்க. தொட்டதெல்லாம் தொடங்க போகுதுங்க. நானும் கெடுபலன் ஏதாவது இருக்குமான்னு பார்க்குறேன், ஒன்றுமே இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. தொழில் அப்படின்றதுல முன்னேற்றம் கிடைக்க போகுது, வருமானம் வரப்போகிறது, அழகாக போறீங்க, பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைக்க போகிறது. உங்களுடைய உடைமைகளையும் உங்களுடைய பொருட்களையும் மட்டும் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாம வெளியில ஃபுட்டு சாப்பிட்டு அதன் மூலமாக ஒரு பிரச்சனையை சந்திக்காதீங்க. இதுவே போதும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருடம். இதுவரைக்கும் நீங்கள் எதெல்லாம் வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தீங்களோ அதெல்லாம் இந்த கிரகம் கொடுப்பதற்கான நேரம். முறையாக சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்களே ஆனால் வெற்றி உங்கள் பக்கம். செம மேம், ரொம்ப அல்டிமேட்டாக சொல்லிட்டீங்க. பணம், அழகு எல்லாமே கிடைக்க போகுது. பீம்ராஜ் சார், அடுத்த ராசி ரிஷபம். ரிஷபம்க்கு இந்த 2025 எப்படி இருக்க போகுது சார்? ரிஷபராசி என்பர்களால் இந்த விஸ்வாவசு வருஷத்தை மறக்கவே முடியாது. அந்த அளவிற்கு அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. குரு பகவான் தனகாரகன்னு சொல்லக்கூடியவர் தனஸ்தானத்துக்கு வர்றது அவ்வளோ சிறப்பு. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு தர்ம கர்மாதிபதி, ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணத்திற்கும் அதிபதி. உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனுடைய மற்றொரு ராசியான துலாத்தில் உச்சம் பெறக்கூடிய ஒருவர், அவர் லாபஸ்தானத்துக்கு வர்றது அதி அற்புதம். ராகு கேத்துக்களும் கூட உங்களுக்கு பெரிய அளவுக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி கிடையாது. ராகு 10ஆம் இடத்திற்கு தான் வரார். அப்போ வேலை அதிகமாகும். வேலையினால் நீங்கள் டிரான்ஸ்ஃபர், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது, வேலை நேரம் அதிகமாகிறது, நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறது, மற்றவங்க வேலையும் சேர்ந்து செய்கிறது, அப்படியான விஷயங்கள் இருந்தாலும் கூட அதனால் பலன் உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. அப்போது ராகு உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கார், சனி ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கார், குரு அற்புதமாக இருக்கார். இவங்கெல்லாம் உங்களுக்கு பலன் அள்ளி அள்ளி கொடுக்க போகிறாங்க. அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பது தான் இந்த வருஷத்தில் உங்களுக்கான சவால். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு கேது வரப்போகிறார். 4ஆம் இடத்தை சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்மக்கிட்ட பணம் அதிகமாக சேரும்போது நம்முடைய எண்ணம் என்ன ஆகும்? எல்லோருமே இங்கே மனிதர்கள் தான். பிறந்ததே பூர்வ ஜென்மத்தினுடைய அந்த கர்ம வினையை கழிக்கிறதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம். அப்போ எப்போல்லாம் நமக்கு ஒரு தூண்டுதல் வருகிறதோ கவனமாக இருக்கணும். நம்மை அட்டாக் செய்வதற்கு ரெடியாக இருப்பாங்க இந்த 9 கிரகங்கள். அப்போது பரீட்சை செய்து நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத பார்ப்பாங்க. அப்போது 4ஆம் இடத்துல கேது வரும்போது சுகஸ்தானத்திற்கு அதிக முக்கியத்துவம். சுகம்னு சொன்னால் என்னென்னா ஆடம்பரம், கேளிக்கை, உல்லாசம், தீய பழக்கத்தின் மேலே தீய பழக்கத்தினால வரலாம், அல்லது பொருள் செலவு அதிகமாக செய்கிறதுனால வரலாம். அந்த விஷயத்தில் நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கலாம். எப்போ உங்களுக்கு நிறைய பணம் வந்தாலும் நீங்கள் ஒழுக்கமாக இருக்கீங்களோ அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதை மட்டும் கவனத்தை கொண்டால் போதுமானது. இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கும். இது வரைக்கும் வேலை கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கும், திருமணம் ஆகாதவர்களுக்கு நடக்கும், திருமணமாகி சந்தான பிராப்தம் யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் நல்ல புத்திர பேர் உண்டாகும். திருமணமாகி கணவன் மனைவி ஒற்றுமையாக இல்லை, அந்த தம்பதிகள் அந்யோன்யமாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இப்போ சேர்ந்து அந்யோன்யமாக சந்தோஷமாக அந்த காலத்தில் இருந்த மாதிரி அவங்க சஷ்டப்து பூர்த்தி, பீமராஜ சாந்தி, சதாபிஷேகம் போகிற அளவுக்கு அவங்கள பார்த்தா தெரியும். அப்படியாக இருக்கலாம். ஆரோக்கிய நிலை பிரச்சனை இருந்தால் அதுவும் சரியாகும். இதெல்லாம் நல்ல பலன் தான். கேது 4ஆம் இடத்திற்கு வரார், சூரியனுடைய வீட்டுக்கு வரார். ஞாயிற்றுக்கிழமை நாள் கோவிலுக்கு போவேன். உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே இருக்கோ, எந்த கோவிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே போனீங்கன்னா போதும். அந்த மனது உங்களுக்கு கட்டுப்பாட்டுன்னு இருக்கும். நல்ல பலன் முழுமையாக சேரும். தேங்க்யூ ஸோ மச் சார். மைதிலி மேம், நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ரிஷபராசி நேயர்கள், அதாவது ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க மாட்டாங்க. இவங்க எப்பவுமே ஒரு ஃப்யூச்சர் கோலை நோக்கியே ஓடிக்கொண்டுட்டு இருப்பாங்க. அதாவது 11ஆம் இடத்துக்கு பார்த்திங்கன்னா சனி பகவானே 11ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் நன்மை தான் செய்யணுன்ற ஒரு ரூல் இருக்குது இல்லைங்களா? ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லா கிரகங்களும் ரொம்ப சாதகமாக இருக்கிற காலகட்டம் இந்த காலகட்டம். ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு விஷயத்த பண்ணணும், ஒரு அது படிப்பாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா வேறு இன்க்ரிமெண்ட்டாக அந்த மாதிரி என்ன விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்க போகிற காலகட்டம் இந்த காலகட்டம். சரிங்களா? நீங்கள் இப்போ ஒரு ட்ரெஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்க ட்ரெஸ் நீங்கள் வாங்கணும்னு ரொம்ப நாளாக எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அதுவும் வித்யா மேம் சொன்ன மாதிரி மேக்கப் மட்டும் கிடையாது, ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் பிடிச்சது எல்லாமே பண்ண போகிறீங்க. இந்த ஒரு ஆண்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லா கிரகங்களும் உங்கள் சாதமாக